ஊழல் குற்றச்சாட்டை தள்ளுபடி செய்ய கோரும் முயற்சியில் லிம் குவான் ஏங் மனைவி உள்ளிட்ட 3 தோல்வி. செம்பனை எண்ணெய் இல்லை என்ற வாசகத்துடன் விற்கப்பட்ட ஐஸ்கிரீம்கள் புத்ராஜயாவில் பறிமுதல். KPDN அமைச்சு அதிரடி. மாதந்தோறும் கை நிறைய சம்பளம் இருந்தாலும் காட்டுப்பறவைகளை சட்டவிரோதமாக விற்று காசு பார்த்த ஆடவர் கைது. சுங்காய் புலோவில் கார் சர்வீஸ் கடையில் டயருக்கு காற்றடித்த போது வெடிப்பு, ஒருவர் மரணம், ஒருவர் காயம். வெளிநாட்டில் வேலைக்கு விண்ணப்பிக்க மியான்மர் ஆண்களுக்கு தடையா? ஜூன்தா அதிரடி அறிவிப்பு. $1,16,00,000 ரிங்கிட் மதிப்பிலான தங்கும் விடுதி திட்டம் தொடர்பில் தங்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டை ரத்து செய்யும் முயற்சியில் பினாங்கு முன்னாள் முதல் அமைச்சர் லிம் குவான் ஏங், அவரின் மனைவி பெட்டி சியூ மற்றும் வர்த்தகரான பாங் லீ குன் தோல்வி கண்டனர். அவர்களின் விண்ணப்பத்தை ஜார்ஜ் டவுன் உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. இதையடுத்து அவ்வழக்கின் விசாரணை தொடரும் என நீதித்துறை ஆணையர் ரோஃபியா முகமது அறிவித்தார். வெவ்வேறு நபர்களை உட்படுத்தியதாக கூறப்படும் தவறுகளில் அதிக முரண்பாடு இருப்பதால் விசாரணை தொடருவதே சிறந்தது என்றார் அவர். இதுவரையிலான விசாரணையில் 25 சாட்சிகள் அழைக்கப்பட்ட போதும் ஒரு தெளிவான முடிவுக்கு நீதிமன்றம் வரும் அளவுக்கு அவர்களின் வாக்குமூலம் வலுவானதாக இல்லை. அதே சமயம் குற்றச்சாட்டை கொண்டு வந்த சட்டத்துறை தலைவரின் முடிவை எதிர்க்க வேண்டும் என்றால் அது நீதித்துறை சீராய்வு வாயிலாகவே செய்யப்பட வேண்டும். மாறாக உச்சநீதிமன்றத்தில் விண்ணப்பம் வாயிலாக அல்ல என கூறி குவான் ஏங் உள்ளிட்டோரின் மனுவை நீதித்துறை ஆணையர் நிராகரித்தார். வழக்கு விசாரணை நிர்வகிப்புக்கான தேதியாக ஜூலை 26 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புத்ராஜயா பிரசன்ட் 3 உள்ள பல்பொருள் அங்காடி கடை ஒன்றில் நோ பால்ம் ஆயில் NPO, அதாவது செம்மணை எண்ணெய் இல்லை என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட பிளாஸ்டிக் பொட்டலத்துடன் உணவுப் பொருட்கள் விற்கப்படுவதாக புகார் கிடைத்ததால் உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு KPDN அங்கு அதிரடி சோதனையை மேற்கொண்டது. பொதுமக்களிடமிருந்து புகார் வந்ததன் அடிப்படையில் வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட அச்சோதனையில் பல்வேறு சுவையிலான ஐஸ்கிரீம்கள் அந்த NPO வாசகத்துடன் விற்கப்பட்டது கண்டறியப்பட்டது. அவற்றின் மொத்த மதிப்பு $897.60 என KPDN அமைச்சர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். அவை அனைத்தும் மேல் விசாரணைக்காக பறிமுதல் செய்யப்பட்டன என்றார் அவர். 2022 வர்த்தக விதிமுறைகள் சட்டத்தின் கீழ் செம்பனை மற்றும் செம்பனை எண்ணெய் சார் பொருட்களின் தயாரிப்பு தொடர்பில் கருத்து அல்லது அறிகுறிகள் பயன்பாட்டுக்குள்ள தடையின் கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட அங்காடி கடை நடத்துனருக்கு 2,50,000 ரிங்கிட்டுக்கும் மேற்போகாத அபராதம் அல்லது 5 ஆண்டுகளுக்கும் மேற்போகாத சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் முதன்மை மூலப்பொருளான செம்பனை எண்ணெய் சார்ந்த பொருட்களை ஒதுக்கும் வகையிலோ அல்லது புறக்கணிக்கும் வகையிலோ வார்த்தையை வெளியிடுவது, குறியீடுகளை பயன்படுத்துவது போன்றவை சட்டப்படி குற்றமாகும் என அவர் நினைவுறுத்தினார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. தனியார் துறையில் உயர் பதவியில் அமர்ந்து கொண்டு மாதந்தோறும் கை நிறைய சம்பளத்தை பெற்று வருகின்ற போதிலும் சிலருக்கு அது போதவில்லை. அதனால்தான் அதிகப்படியான ஆசையில் பாதுகாக்கப்பட்ட காட்டு பறவைகளை சட்டவிரோதமாக விற்கும் அளவுக்கு அவர்கள் சென்று விடுவது அம்பலமாகியுள்ளது. அதுவும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அவர்கள் அச்சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதை தீபகற்ப வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காத்துறை பெர்ஹிலிதான் கண்டறிந்துள்ளது. கோலாலம்பூரில் அப்படி ஒருவரின் சொகுசு வீட்டில் அண்மையில் அதிரடி சோதனை மேற்கொண்ட போது பெர்ஹிலிதான் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அலெக்சாண்ட்ரா வகை பறவைகள், சன் கான்யோ பறவைகள், பாயான் பறவைகள், லவ்பர்ட்ஸ் பறவைகள் மற்றும் இந்தியன் ரிங்நெக் பறவைகள் அங்கு கூண்டில் அடைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் மொத்த மதிப்பு 40,000 ரிங்கிட்டை எட்டலாம் என கணக்கிடப்படுகிறது. பாதுகாக்கப்பட்ட அந்த காட்டு பறவை இனங்களை வீட்டில் வளர்ப்பதற்கான முறையான உரிமம் எதுவும் இல்லாததால் 2010
வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 40 வயது ஆடவர் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இணையம் வாயிலாக அப்பறவைகளை சட்டவிரோதமாக விற்று ஆயிரக்கணக்கில் அந்நபர் வருமானம் ஈட்டி வந்திருப்பது தெரியவந்துள்ளது. முதியவர்களை குறிவைத்து அவர்களிடமிருந்து பணம் பறித்து வரும் சந்தேக நபரின் நடவடிக்கைகளை போலீஸ் அடையாளம் கண்டுள்ளது. அவ்வாடவன் இதுவரை சுமார் 4 லட்சம் ரிங்கிட் வரையில் ஏய்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. சமூக ஆர்வலரான குவான் சி ஹேங் அல்லது அங்கல் கந்தாங் என்பவர் கடந்த புதன்கிழமை அவ்வாடவன் தொடர்பான தகவல்களை தனது முகநூல் பதிவின் வாயிலாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து போலீஸ் அவனை தேடி வருகிறது. ஆக கடைசியாக சி பார்க்கில் முதியவர் ஒருவர் அவ்வாடவனிடம் 25,000 ரிங்கிட்டை பறிகொடுத்ததாக கூறப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு தொடங்கி மோசடியில் ஈடுபட்டு வருவதாக நம்பப்படும் அவ்வாடவன் அரசாங்க உதவித்தொகையை பெற்றுத் தருவதாக கூறி முதியவர்களை வங்கிக்கு அழைத்துச் செல்வான். போகும் வழியில் மோசடி முதலீட்டு திட்டங்கள் குறித்து கூறி அதில் பணத்தை முதலீடு செய்ய முதியவர்களை தூண்டுவான். அவனது தந்திரமான பேச்சை நம்பி முதியவர்கள் தங்கள் வங்கி சேமிப்பை அவனிடம் பறிகொடுத்த சம்பவங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பத்தாலிங் ஜெயா போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷஹருல் நிசாம் ஜாஃபார் தெரிவித்தார். அவ்வாடவனுக்கு எதிராக இதுவரை 31 புகார்கள் பதிவாகியுள்ள வேளை ஆக கடைசியாக ஏப்ரல் 17ஆம் தேதி ஸ்லாங்கூர் சி பார்க்கில் புகார் ஒன்று செய்யப்பட்டுள்ளதையும் ஷஹருல் நிசாம் உறுதிப்படுத்தினார். பத்தாலிங் ஜெயாவில் மட்டும் அவனுக்கு எதிராக இதுவரை 5 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள வேளை கோலாலம்பூர் உட்பட ஜொகூர், பேரா, பஹாங் ஆகிய மாநிலங்களிலும் அவன் கைவரிசையை காட்டியுள்ளது தெரியவந்துள்ளது. ஸ்லாங்கூர் பண்டார்பாரு சுங்கை புலோவில் வாகனங்களை சர்வீஸ் செய்யும் கடையொன்றில் மண்வாரி இயந்திரத்தின் டயர் வெடித்ததில் ஒருவர் மரணமுற்று இன்னொருவர் படுகாயமடைந்தார். வைரலான அச்சம்பவம் ஏப்ரல் 30ஆம் தேதி நிகழ்ந்ததை சுங்கை புலோ போலீஸ் உறுதி செய்துள்ளது. மண்வாரி இயந்திரத்தின் டயருக்கு சீன ஆடவர்களான 2 பணியாளர்கள் காற்றடித்துக் கொண்டிருந்த போது அது திடீரென வெடித்து இருவர் மீதும் பட்டது. அதில் ஒருவர் அங்கேயே பலியான வேளை மற்றொருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதையடுத்து அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டு விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அது குறித்து வீண் யூகங்களை கிளப்ப வேண்டாம் என சுங்கை புலோ மாவட்ட போலீஸ் தலைவர் கேட்டுக்கொண்டார். ஆண்கள் வெளிநாட்டில் வேலை செய்ய வழங்கப்படும் அனுமதியை மியான்மர் ஜுன்தா அரசாங்கம் அதிரடியாக நிறுத்தியுள்ளது. இராணுவத்தில் பணிபுரிவதை கட்டாயமாக்கும் சட்டம் அமலுக்கு வந்த 2 வாரங்களில் ஆயிரக்கணக்கானோர் மியான்மரை விட்டு வெளியேற முயன்றதை அடுத்து ஜுன்தா அந்த தடையை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. தனது ஆட்சிக்கு எதிராக எழுந்துள்ள எதிர்ப்பை சமாளிக்க போராடி வரும் மியான்மர் ராணுவம் கடந்த பிப்ரவரியில் நாட்டு மக்கள் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்கு இராணுவத்தில் பணியாற்ற அழைக்கும் சட்டத்தை அமல்படுத்தப் போவதாக கூறியிருந்தது. அதன் வாயிலாக 18 வயதிலிருந்து 35 வயதுக்குட்பட்ட அனைத்து ஆண்களையும் 18 வயதிலிருந்து 27 வயதுக்குட்பட்ட பெண்களையும் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் இராணுவத்தில் சேவை புரிய அழைப்பு விடுக்க அச்சட்டம் அனுமதிக்கிறது. அதனால் யங்கோனில் உள்ள வெளிநாட்டு தூதரங்களுக்கு முன் லட்சக்கணக்கான மக்கள் விசா வேலை அனுமதிக்கு விண்ணப்பம் செய்ய திரண்ட வேளை பலர் அச்சட்டத்திலிருந்து தப்ப அண்டை நாடான தாய்லாந்து வழியாக நாட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வெளிநாட்டில் வேலை செய்ய விரும்பும் ஆண்களிடமிருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதை தொழிலாளர் அமைச்சு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது என நேற்று மாலை ஜுன்தா ராணுவம் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. விண்ணப்பங்களை பரிசீலிக்க கூடுதல் காலக்கெடு தேவைப்படுவதால் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மட்டுமே அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது தொடர்பில் மேல் விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. அனைத்துலக தொழிலாளர் அமைப்பின் மதிப்பீட்டின்படி 2020ஆம் ஆண்டு வரையில் 40 லட்சத்துக்கும் அதிகமான மியான்மர் நாட்டவர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்கிறார்கள். ஆப்பிள் நிறுவனம் கடந்த ஓராண்டு காலமாக மிகப்பெரிய விற்பனை சரிவை பதிவு செய்து வருவதாக கூறப்படுகிறது. அதனால் அந்த தொழில்நுட்ப ஜப்பானின் எதிர்காலம் குறித்து எழுந்துள்ள சந்தேகங்களை முறியடிக்க ஆப்பிள் நிறுவனத்தின் தலைவர் டிம் குக் முயன்று வருகிறார். இவ்வாண்டின் முதல் 3 மாதங்களில் அல்லது முதல் காலாண்டில் ஆப்பிளின் விற்பனை 4 விழுக்காடு வரையில் சரிவு கண்டு 9,080 கோடி அமெரிக்க டாலராக பதிவு செய்யப்பட்டுள்ளது. உலகளவில் ஐபோன்களுக்கான தேவையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியால் அந்த சரிவு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும்
கோவிட் தொடர்பான விநியோக இடையூறுகளால் அந்த சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் வரவிருக்கும் புதிய தயாரிப்புகள் மற்றும் AI செயற்கை நுண்ணறிவில் செய்யப்படவிருக்கும் முதலீடுகள் ஆகியவற்றால் வரும் மாதங்களில் ஆப்பிளின் விற்பனை மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு திரும்பும் எனவும் டிம் குக் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலகளவில் இவ்வாண்டின் முதல் 3 மாதங்களில் ஸ்மார்ட் போன் அல்லது விவேக கைபேசி ஏற்றுமதி 10 விழுக்காடு உயர்ந்துள்ளது. நீண்ட மந்தமான காலத்திற்கு பிறகு அந்த வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கெனலிஸ் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் அதே காலகட்டத்தில் ஆப்பிள் ஐபோன் காலாண்டு விற்பனை 10 விழுக்காட்டுக்கும் அதிகமாக குறைந்துள்ளது. ஐரோப்பாவை தவிர உலகளவில் இதர அனைத்து வட்டாரங்களிலும் அதன் விற்பனை சரிந்துள்ளது. குறிப்பாக அந்நிறுவனத்தின் முக்கியமான சந்தையாக திகழும் சீனாவில் மட்டும் 8 விழுக்காடு வீழ்ச்சி கண்டுள்ளது. இருப்பினும் சீனாவின் வர்த்தக கொள்கைகள் மற்றும் உள்நாட்டு தயாரிப்பான ஹுவாவே கைபேசிகளிடமிருந்து வரும் போட்டி ஆகியவற்றால் தான் அந்த சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் டிம் குக் தற்காத்து பேசியுள்ளார். ஆப்பிள் அதன் ஆப் ஸ்டோருக்கு விதிக்கப்படும் கட்டணங்களுக்காக அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் சட்ட போராட்டங்களை எதிர்கொண்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் காற்பந்து ஜாம்பவானான டைகோ மரடோனாவின் உடலை மேலும் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் ரசிகர்கள் கல்லறையில் எளிதாக அஞ்சலி செலுத்த உதவ வேண்டும் எனவும் அவரது பிள்ளைகள் அர்ஜென்டினா நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்துள்ளனர். மரடோனா 2020 ஆண்டு நவம்பரில் தனது 60வது அகவையில் மாரடைப்பு காரணமாக காலமானார். அவரது உடல் சகல மரியாதையுடன் பியூனோஸ் ஐரஸின் புறநகர் பகுதியில் உள்ள தனியார் கல்லறை ஒன்றில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே அந்த கல்லறைக்குள் நுழைய அனுமதிக்கப்படுகிறார்கள். அதனால் அவரது உடல் அர்ஜென்டினா அரசாங்க நிர்வாகத்தின் கீழ் இருக்கும் மெமோரியல் டெல் டைஸ் என அழைக்கப்படும் கல்லறைக்கு மாற்றப்படும் எனவும் அதன் பின்னர் பொதுமக்களுக்கு திறக்கப்படும் எனவும் மரடோனாவின் இளைய மகனின் தாயார் வெரோனிகா ஒஜேடா கூறியதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மரடோனாவின் பிறந்த நாளான அக்டோபர் 30ஆம் தேதி அந்த இடமாற்றம் நடைபெறும் என அவரது குடும்ப வழக்கறிஞர் உறுதிப்படுத்தியுள்ளார். 1986 உலக கிண்ண கோப்பையை வெல்ல அர்ஜென்டினாவுக்கு உறுதுணையாக இருந்த மரடோனா உலக ரசிகர்களால் கால்பந்து கடவுள் என போற்றப்படுகிறார்.